ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில சுவிட்சர்லாந்தில் நடந்திருக்கக்கூடிய மீட்டிங் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஈரானுடைய பிரதிநிதிகள் குழுவை கொன்று விடுவதாக ட்ரம்ப் மிரட்டியிருக்காரா. இது உலகளாவிய அளவில் பேசு பொருளா மாறி இருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஹாமஸை மூடி பாருங்கடா, உங்க நாடே இருக்காது அப்படின்னு ட்ரம்பினுடைய குழுவினர் மிரட்டி விட்டுறதுனால ஈரானுடைய தூதுக்குழு பாதியிலேயே வெளியில போயிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இது பத்தாததுக்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்ன, கத்தார்ல திடுதிப்புன்னு ராஸ்லவ் கான் அப்படிங்கிற தொழிற்பேட்டை பயங்கரமா வெடிச்சிருக்காமல, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, டீட்டெயிலா பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இந்த இடத்துல ஷெபாஸ் ஷெரீப்பினுடைய முகத்தை மட்டும் பாருங்க. ரொம்ப க்ளோஸ் ஷாட்ல அவருடைய முகத்தை காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு மிரட்சியோடு காணப்படுறார். யாரோ ஒருத்தர் இவரை பயங்கரமா பயமுறுத்தி இருக்கணும், அதிகார தோரணையில இவரை மிரட்டி பார்த்துருக்கணும். அது மட்டும் இல்ல, தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய சகாக்களை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற வேதனையும் இவருடைய முகத்துல அப்படியே தாண்டவம் ஆடுது. ஆக மொத்தத்துல பாகிஸ்தானையும் சேர்த்து தான் அமெரிக்கா மிரட்டியிருக்காங்கிறது புரியுது. ஷெபாஸ் ஷெரீப்பினுடைய முகம், அவர் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரோடு கைகுலுக்கும் போது அவருடைய அந்த முகத்தோரணை, இது எல்லாமே உச்சக்கட்ட பதற்றம் சுவிட்சர்லாந்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த மீட்டிங்கில் அரங்கேறி இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஜேடி வான்ஸும் ரொம்ப அதிகார தோரணையில் அவர் நடக்கக்கூடிய காட்சிகளும் அவருடைய பாடி லாங்குவேஜ் மூலியமாகவும் பார்க்க முடியுது. சுவிட்சர்லாந்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த மீட்டிங்கில் தொடர்ச்சியாக ஈரான் சைடில் இருந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே அமெரிக்கா புறக்கணிச்சிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஹாமஸை நீ திறந்து விடலை அப்படின்னா உன் மீது நான் படையெடுப்பேன், ஈரான்கிற நாடு இருந்த அடையாளமே தெரியாமல் போயிடும், நீங்கள்லாம் நெகோசியேஷன் முடிச்சுட்டு உங்கள் நாட்டுக்கு பத்திரமா கூட திரும்பி போக முடியாது, பார்த்து கவனமாக இருந்துக்கோங்கடான்னு மிரட்டி விட்டுருக்காங்க அமெரிக்கா. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழுவினர் அப்படியே எந்திரிச்சு வெளியில் போயிருக்காங்க. பதிலுக்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கிட்ட ஜேடி வான்ஸ் மிரட்டக்கூடிய வகையில் பேசியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சு அவங்க வெளியில் வரும்போது ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள், ஸ்டேட் ஆஃப் ஹாமஸை அவங்க திறந்து தான் வச்சிருக்கணும், மூடி வச்சாங்க அப்படின்னா அதை கைப்பற்றுவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கிட்ட தெளிவுபடுத்திருங்கன்னு ஈரானுக்கு மிரட்டல் விடுத்திருக்காரு. கத்தாருடைய இயற்கை எரிவாயு மையத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெடி விபத்தில் 54 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. 18 பேரை இன்னும் காணலை அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. உலகத்தினுடைய முன்னணி இயற்கை எரிவாயு உற்பத்தியாளர்களில் ஒருவராக கத்தார் திகழுது. ராஸ்லஃபான் அப்படிங்கிற தொழிற்பேட்டையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த வெடி விபத்து உலக எரிசக்தி சந்தையில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும். அந்த சத்தம் இருக்குல்ல, அது பக்ரைன் வரைக்கும் கேட்டிருக்கு. நிலநடுக்கம் கூட உணரப்பட்டதாக சொல்லப்படுது. பட் இந்த வெடி விபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, அது யாருக்கும் இன்னமும் வெளியில் தெரியல. சத்தமே இல்லாமல் இவ்வளவு பெரிய வெடிச்சத்தம் கேட்டிருக்கு. அது ட்ரம்பினுடைய காதில் கேட்குமா? இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஈரானுக்கு தனது அனைத்து ஆயுதங்களையும் ஆதரவையும் வழங்க தயாராக இருப்பதாக செச்சன்யாவினுடைய அதிபர் ரம்ஜான் கதிரோவ் இப்போ தெரிவிச்சிருக்காரு. ரஷ்யாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஆதரவான வார்த்தைகள் ஈரானுக்கு பெரிய பலமாக இருக்கக்கூடும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு தரைவழி நடவடிக்கையையும் எதிர்த்து போரிட உடனடியாக ஈரான் செல்லவும் தான் தயாராக இருப்பதாக செச்சன்யாவினுடைய அதிபர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஈரானுக்கு பெரிய தெம்பூட்டக்கூடிய வார்த்தைகள். இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இப்போ பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தாலும் சரி, ஒப்பந்தமே ஏற்பட்டாலும் சரி, இல்லை ஏற்படாமல் இருந்தாலும் சரி, நான் பிரதமராக இருக்கிற வரைக்கும் ஈரான்கிட்ட ஒருபோதும் அணு ஆயுதம் இருக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோ, அவங்க அணு ஆயுதமே வச்சிருக்கலன்னு தானே சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் கூட ஒருபோதும் இருக்கக்கூடாது. நானும் 10-15 வருஷமாக அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒருபோதும் ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். நெதன்யாகுவுக்கான காலம் முடிஞ்சிருச்சு. இஸ்ரேலில் ஒரே ஒரு தேர்தல் நடந்தது அப்படின்னா நெதன்யாகுவை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. வீட்டு சிறையில் கூட அவர் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரே ஒரு தேர்தல், அது எப்போன்னு தெரியல. நெதன்யாகுவினுடைய ஆட்டம் முடிவதற்கான காலகட்டம் நெருங்கிட்டு இருக்கு. எல்லாம் முடிஞ்சு ஈரானுடைய பிரதிநிதிகள் குழு வெளியில் போகும்போது ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய மிரட்டல் செய்தி உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்குது. ஈரானுடைய பிரதிநிதிகள் குழுவை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காராம். இது ஃபாக்ஸ் நியூஸில் ரிப்போர்ட்டாகவே ஃபைல் ஆயிருக்கு. ஃபாக்ஸ் நியூஸினுடைய ஆங்கர்ஸ் இது தொடர்பான செய்திகளை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஈரான் சைடில் இருந்து ட்ரம்ப் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினது உண்மையாக இருந்தால் எங்களிடம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு ஈரானிய குழுவினர் சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கைகளை தொடர்ந்து ஈரானிய குழுவினர் உடனே வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் பேசுபொருளாக மாறி இருக்கு. பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்து தோர்த்து போயிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. பட் யூரோப்பிய செய்திகள் எல்லாமே வேறு மாதிரியாக செய்திகளை பதிவு செய்கிறாங்க. அவங்க வெளியிடக்கூடிய செய்திகளில் என்ன மாதிரியான செய்திகளை பதிவு செய்கிறாங்கன்னா, முழுக்க முழுக்க பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை பதிவு செய்கிறாங்க. இது உண்மையாங்கிறத நீங்களே கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். முழுவதுமாக உள்நாட்டு நிறுவனங்களால் கட்டப்பட்ட புதியதொரு மின் உற்பத்தி நிலையங்களை கதுனாபாத்தில் ஈரான் தொடங்கி வச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக யுரேனியம் செறிவூட்டல் அப்படிங்கிறத முற்றிலுமாக நிறுத்துவது ஏற்புடையது கிடையாது அப்படிங்கிறதும் ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் இப்போ உறுதிப்படுத்தியிருக்கார். கடந்த காலத்தோடு ஒப்பிடுகையில் ட்ரம்பினுடைய செயல்பாடுகள் 180 டிகிரி மாறி இருக்கு. யுரேனியம் செறிவூட்டக்கூடிய உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல ஈரான் தெளிவாக தான் இருப்போங்கிறதையும் ஈரானுடைய அதிபர் இப்போ ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்கார். இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு மீது அழுத்தம் அதிகரித்து வருது. அவருடைய ராஜினாமாவை கோரியும் இஸ்ரேலுடைய ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வரவும் நூற்றுக்கணக்கான மக்கள் ஜெருசலேம் வீதிகளில் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இஸ்ரேலிய கொடிகளை அசைத்து நெதன்யாகுவை வெளியேறு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தில் அவங்க ஈடுபடுறாங்க. நெதன்யாகு பிரதமராக பொறுப்பேற்ற பிறகுதான் இஸ்ரேல் கேவலமான சில செயல்களில் ஈடுபட்டு தொடர்ச்சியாக உலகத்தினுடைய வெறுப்பை சம்பாதித்து வருகிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் மக்கள் இப்போ போராட்டங்களில் வாசகங்களாக எழுதி வச்சிருக்காங்க. ஈரானுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது ஒன்று ரஷ்யா, இன்னொன்று சீனா. இதுவரைக்கும் சீனா தன்னுடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை எல்லாம் உலகத்துக்கு காமிச்சதே கிடையாது. இப்போ ஈரானுடனான பிரச்சனை அப்படிங்கிறது அமெரிக்காவில் தீவிரமாக இருக்கிறதுனால அது தொடர்பான காட்சிகளையும் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பலுக்கு போட்டியாக அவங்களே புதியதொரு அணுசக்தி தாக்குதல் நிறைந்த நீர்மூழ்கி கப்பல் திட்டத்தை இப்போ தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதனுடைய பேர் 095 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நீருக்கடியில் ஏற்படக்கூடிய சத்தத்தை வியக்கத்தகு முறையில் குறைக்கிறதுக்கு காந்த இயக்க அமைப்புகளோடு மிகவும் தொடர்புடைய ஒரு விசித்திரமான அதிநவீன தொழில்நுட்பங்கள் நிறைந்த நீர்மூழ்கி கப்பலாக அது இருக்கக்கூடும். உலகத்தில் வேற யாருமே இப்படிப்பட்ட நீர்மூழ்கி கப்பலை இதுவரைக்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதே நேரத்தில் ஷாங்காயினுடைய சியாங்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் கட்டக்கூடிய தளம், அந்த தளத்தில் தான் இது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் பெற்றோர் மற்றும் இரு மகள்கள் உட்பட 10 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க நேற்று ஒரு இரவுல. அமெரிக்காவோடு மத்தியஸ்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரான் இந்த மாதிரியான தாக்குதலை பார்த்துட்டு இஸ்ரேலை சும்மா விடுவாங்க நினைக்கிறீங்களா? தொடர்ச்சியாக போர் நடப்பதற்கான வாய்ப்புகள் மட்டுமே இருக்கு. வெறுமன காகிதத்தில் மட்டுமே உங்களுடைய ஒப்பந்தம் இருக்கக்கூடாது, நடைமுறையிலையும் அது சாத்தியமானதாக இருக்க வேண்டும்னு அமெரிக்காவுக்கு ஈரானுடைய உயரிய தலைவர் ஒருத்தர், அதாவது முகமது முக்பார் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர், அவர் இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்காரு. ரஷ்யாவினுடைய செச்சன்யாவினுடைய அதிபர் ரம்ஜான் அவர்கள் ஈரானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துக்கு ரஷ்யாவும் இந்தோனேஷியாவும் இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. 50% வரைக்கும் வர்த்தகம் உயரும் அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியோ கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மையப்படுத்தி தான் இப்போ அமெரிக்கா காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. 60 நாட்கள் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது நீடிக்குமா, நிலைக்குமா, இல்ல அதுக்குள்ள ஒரு பெரியதொரு பஞ்சாயத்தை கிளப்பி விட்டுருக்காங்களே, இது முடிவடையுமா, மறுபடியும் பேச்சுவார்த்தைகள் தொடருமா அப்படிங்கிறதுக்கான கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்கல. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Thank President Donald Trump for his visionary and very dynamic leadership, which has resulted in this meeting here today in beautiful city. Wonderful discussions which will lead to hopefully very productive results in times to come. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.